வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபீஸ் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சொதப்பலாயிட்டு என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து நிறையா போட்டுட்டு ஜீரகம், மிளகு, அப்புறமா வந்துட்டு கார்லிக் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, தென் ஆஃப்டர் டொமேட்டோ, கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு நெக்ஸ்ட் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. லைக் நல்லா வந்து கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனியன் இருக்கு இல்லையா, அந்த ஆனியனை மட்டும் எடுத்து ஃப்ரை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். லைக் ஆனியன், கருவேப்பிலை எதுக்கு உடனே போடுறோம் அப்படின்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஆனியன் கூட லைக் அந்த எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணும்போது, அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆனியன், அப்புறம் வந்து கருவேப்பிலை, தென் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி முடித்தோடனே இங்கே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, சால்ட்டு வேணுன்ற அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். நம்மளோட பக்கம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணால் தான் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அடுப்பில் இந்த மண் சட்டி வச்சு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்படி பண்ணுறதுனால ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ எங்ககிட்ட மண் சட்டி இருந்துச்சு, ஆனால் நாங்கள் அப்போதைக்கு மறந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த எண்ணெயெல்லாம் பாருங்களேன், நல்லெண்ணெய் நல்லா கொதிக்குதா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் கூடயே வந்து பூண்டு போட்டிருக்கணும். ஸோ நான் மறந்துட்டேன், அதனால் அந்த தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளிலாம் வந்து நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் பசிக்குதா, ஸோ அதனால் கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக 2 டீஸ்பூன் போட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு வந்து மிளகாத்தூளை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே போட்டு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா, மல்லித்தூள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனாக 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்பவே வந்து குழம்பு திக்காகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு தக்காளியெல்லாம் மசிஞ்சு ஃபுல்லாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு ரெடியாக இருக்குன்னே அர்த்தம். ஸோ நல்லா குக் பண்ணணும். இது வந்து கை வலிக்கும், அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நமக்கு இப்போது அந்த பச்சை வாசனை போயிடுச்சு இல்லையா, வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு ஃபுல்லாக அந்த தக்காளி எல்லாமே மசிஞ்சு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு மசாலாஸ் எல்லாமே வதங்கி முடிச்சிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ மிளகாத்தூள் வந்து பத்தலை, ஸோ கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டர்மரிக் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறோம். வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மீன் குழம்போட மசாலா பொடி இருக்கு இல்லையா, ஸோ ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆச்சி பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். சக்தி வந்து யூஸ் பண்ணால் அந்த குழம்பே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த பிளாக் கலரில் ஆயிடுது, அது ஏன்னே தெரியலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அளவுலான்னு எனக்கு தெரியல, அப்படியே குத்து மதிப்பாக ஃபுல்லாக போட்டுக்கணும். ஒரு பேக்கெட் ஒரு 20 ரூபா பாக்கெட் வாங்கினா ஒரு ½ பாக்கெட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த மசாலா ஃபஸ்ட்டு போட்ட மசாலா இல்லாமல் செகண்டாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ண பாருங்கள், அதெல்லாம் வந்து தக்காளிலாம் மசிஞ்சு அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி எல்லாமே வந்து கலரே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு மீன் குழம்பே பிடிக்காது, இந்த கலரில் பார்த்தோன்னே கூட சாப்பிடணுன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஓரளவுக்கு குழம்பெல்லாம் கொதிச்சிருச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா புளி கரைசலும் மீனும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன ஸ்பேஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லாவே வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம புளி கரைசல் இருக்குல்ல, அது வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். லைக் இதை விட கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் நீங்கள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு புளி வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புளியை ஆட் பண்ணுற தண்ணியை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நாங்கள் போட்டதே போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, குழம்பு வந்து எண்ணெய் பிரியும் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாஸோட ராஸ்மல் எல்லாமே போயிட்டு எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாமே வந்து நாங்கள் ஒரே ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போவே வந்துட்டு அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ஃப்ரை ஆகிட்டு நல்லா குக் பண்ணி ஃப்ரை மீன் குழம்பு ஒரு டைம் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் டைமில். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே கொதிச்சு முடிச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து இந்த டெக்ஸ்சரில் தான் லாஸ்ட்டாக இருக்குது. கொத்தமல்லிலாம் தூவி இறக்குனதுக்கு அப்புறமே வந்துட்டு குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.